WTC ஃபைனலில் ஆஸ்திரேலியா தோற்று போயிருச்சு, சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிருச்சு, ஆஸ்திரேலியாவின் வீழ்ச்சி காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படி இப்படிலாம் ஒரு பக்கம் சில பேர் பேசிகிட்டு இருக்க, இன்னும் சில பேர் சவுத் ஆஃப்ரிக்கா இத்தனை வருஷம் கழித்து ஜெயிச்சிருக்காங்கன்றதுக்கு காரணம் இந்த ஒரு மேட்ச்சில் அவங்க விளையாடின ஆட்டன்றது மட்டும் கிடையாது, கன்சிஸ்டன்சி காட்டியிருக்காங்க. இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த 2024 to 2025 சைக்கிள் ஆகட்டும், அவங்க போட்டி போட்ட விதம், 2025 to 2026 சைக்கிளுக்கு தங்களை அவங்க தயார்படுத்திக்கிற விதம்னு சொல்லி அவங்க இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. இதனால தான் அவங்களால இந்த மாதிரி ஒரு வெற்றியை காட்ட முடியுது அப்படின்னு சொல்லி சில பேர் கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஃபேக்சுவலாக அவங்க எடுத்து பேசியிருக்காங்க. பட் நம்ம இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள். ஒன்று, ஒரு சிம்பிளான ஒரு ஃபேக்டை பார்க்க போகிறோம். அதாவது என்ன காரணத்தை வச்சு நம்ம இந்த மேட்சை நான் பார்த்தேன்ப்பா, எல்லாம் பார்த்தேன், ஒரு 3 நாள் பார்த்தேன், 4வது நாள் வரைக்கும் ஃபுல்லாகவே பார்த்தேன். பட் இதில் எந்த விஷயம் இந்த மேட்ச் டிசைடிங் ஃபேக்டராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஒருவேளை நீங்கள் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் அந்த வியூவாக பார்க்காம இருந்திருந்தீங்கன்னா அதை இந்த வீடியோவில் நான் சொல்லலான்றது தான் ஒரு சிம்பிள் ஃபேக்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று ஒரு கேள்வியும் நம்ம கேட்க போகிறோம். டெஸ்ட் ஃபார்மெட்டை இப்படி தான் விளாடணும் அப்படிங்கிறது இருந்தது போய் எப்படி வேணால் விளாடலாம் அப்படிங்கிறது போய் இப்போது இந்த ஃபைனல் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் எப்படித்தான் விளாட போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறதாகவும் நான் இதை பார்க்குறேன். ஸோ அந்த ஒரு ஃபேக்ட் என்ன, இந்த ஒரு கொஸ்டின் என்ன, இந்த ரெண்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிள் ஃபேக்ட், ஒரு நல்ல கொஸ்டின், ரெண்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் மை டியர் buddies எல்லாருக்கும் ஹாய் ஃப்ரம் பாலா. ஸோ நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு கொஸ்டின் அண்ட் ஒரு ஃபேக்டில் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேக்டை பார்க்கலாம். என்ன ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக அமைஞ்சிருக்கு. ஆஸ்திரேலியாவும் சூப்பராக விளாடினாங்க, சவுத் ஆஃப்ரிக்காவும் சூப்பராக விளாடினாங்க. ஆஸ்திரேலியா முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா அலெக்ஸ் கேரி ஆடின ஒரு சின்ன சின்ன கேமியோவாக இருக்கட்டும், இல்லை லபுஷான் ஸ்டார்டிங்கில் ஆடின அந்த 2வது இன்னிங்ஸோட அவரோட ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் த எண்டு மிச்சல் ஸ்டார்க் ஆடின ஒரு மேட்ச் சேவிங் இன்னிங்ஸாக அமையும்னு நினச்ச அந்த ஒரு இன்னிங்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அப்புறம் இவர் வெப்ஸ்டர் ஆடின இன்னிங்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய விஷயங்களில் ஓகே ஆஸ்திரேலியா ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னிங்ஸை நம்ம பார்த்தோம். இப்போது இதை தாண்டி சவுத் ஆஃப்ரிக்கா எப்படி ஜெயிக்குது அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்கா 4th இன்னிங்ஸ் பேட்டிங் மூலமாக ஜெயிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மேட்ச் ஆன் ஈக்குவல்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இன்னிங்ஸ் நம்பர் 3, அதாவது ஆஸ்திரேலியாவுடைய 2nd இன்னிங்ஸை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய டார்கெட்டை சவுத் ஆஃப்ரிக்கானால அடிச்சிட முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய பயமே பல பேருக்கு வந்துச்சு. என்னன்னா அவங்க விட்டா 300 டார்கெட்டை கொடுத்துருவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி. ஒரு 282 டார்கெட் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ ஆஸ்திரேலியா நல்ல பேட்டிங் தான் பண்ணியிருக்கிறாங்க இந்த மேட்ச் சினாரியோவை வச்சு பார்க்கும்போது. நல்ல பேட்டிங் இந்த சென்ஸ், ஒரு நல்ல டார்கெட்டை கையில் கொடுத்துருக்குறாங்க. ரைட், இப்போ இந்த பவுலர்ஸ் கையில் இவங்க கொடுத்த டிஃபெண்டபிளான ஒரு டார்கெட்டை எப்படி அவங்க சேஸபிளான டார்கெட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா மாற்றுறாங்க. இங்கே தான் அந்த ஒரு சிம்பிள் ஃபேக்டை நம்ம கவனிக்கணும். டாஸை வின் பண்ணது யார்? சவுத் ஆஃப்ரிக்கா. ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்கா அந்த இடத்துல நினச்சிருந்தா நான் பேட்டிங் பண்ணுறேன், ஓகே லார்ட்ஸு, இங்கிலாண்டு, இது அதுன்னு எப்படி வேணால் அவங்க மைண்டு போய் அவங்க இந்த இடத்துல நான் பேட்டிங் பண்ணி ஒரு பெரிய டோட்டலை இம்போஸ் பண்ணுறேன், டென்ஷன் முடிஞ்சிடும் நினச்சிருக்கலாம். பட் டெஸ்ட் மேட்சஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே நிறைய இத்தனை காலங்களில் கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஊர் ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எந்த ஊர் பேஸ் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், எந்த ஊரில் ரெட் சாயில் இருக்கும், எந்த ஊரில் க்ரீன் பிச்சு, ஹார்ட் பிச்சுன்னு சொல்லி சில விஷயங்களை எப்போவுமே ஒரு கேப்டன்ஸ், ஒரு கோச்சஸ் அனலைஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் டே 4-5 போக போக பேட்டிங் மோசமாக இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்களில் முதல்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க. இந்த விஷயங்களை எப்போவுமே டாஸில் கவனித்து பண்ணக்கூடிய கேப்டன்ஸ் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருந்துருக்கோம். உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் கங்குலி கேப்டன்சிலையாக இருக்கட்டும், இல்லை தோனி கேப்டன்சிலையாக இருக்கட்டும், ஏன் விராட் கோலி கேப்டன்சியில் கூட சில ஊர்களுக்கு போகும்போது, சில நாடுகளுக்கு போகும்போது அந்தந்த ஊருடைய பிச்சுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்த கேப்டன்சி டிசிஷனை டாஸில் அவங்க எடுப்பாங்க. அது சம்டைம்ஸ் ஃபேவரபுளாகவும் அமைஞ்சிருக்குது, சில நேரங்களில் அவங்களுக்கு எதிர்ப்பாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த சிம்பிள் ஃபேக்டை ரொம்ப அழகாக யோசித்து கரெக்டான பிச்சில் ஒரு கரெக்டான டெசிஷன் அவங்களுடைய கேப்டன் எடுத்ததாக தான் நம்ம இதில் முதல்ல பார்க்கணும். இதுதான் அவங்களுடைய இந்த மேட்சை அவங்களுக்கு பக்கம் கொண்டு போன ஒரு மிக முக்கியமான முடிவு. பிகாஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணியிருப்பேன், ஏன்னா இந்த இன்னிங்ஸ் நம்பர் 2 அண்ட் இன்னிங்ஸ் நம்பர் 4 நான் ஆடிக்கிறேன் அப்படின்ற அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க. காரணம், நாள் ஆக ஆக இந்த பிச்சு பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்குது, இன்னிங்ஸ் நம்பர் 4 விளாட்றதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்குங்கிறத இந்த கிரவுண்டோட ஹிஸ்ட்ரி நமக்கு சொல்லுது. இதை கரெக்டாக அவங்க பிடிச்சது தான் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்கள், நிறைய இன்னிங்ஸ் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுற இந்த எல்லா மேட்சஸுமே இவங்களுடைய மேட்ச் சேவிங் இன்னிங்ஸாக இவங்களுடைய டீம் பேட்ஸ்மேன் இவங்களுக்கு விளையாடி கொடுத்து டே 4ல் டே 5ல் இந்த பிச்சில் சேஸ் பண்ணி ஜெயிச்ச மேட்சஸுடைய நம்பர்ஸ்.
ஸோ இது இருக்க போக மேபி அந்த ஸ்டாட்ஸ் அவங்க பார்த்து சொன்னாங்களா இல்லை இந்த பிச்சை பார்த்து சொன்னாங்களான்னு தெரில, பட் அவங்களோட இந்த டாஸ் டிசிஷன் தான் முடிவாக இருந்தது. பிகாஸ் ஒருவேளை இந்த இடத்துல ஆஸ்திரேலியாவுடைய பேட்ஸ்மேன் கிட்ட இன்னிங்ஸ் நம்பர் 4 கொடுத்துருந்தீங்கன்னா தாராளமாக அவங்களும் 4th இன்னிங்ஸில் அழகாக சேஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்துருந்துருக்கும். ஆனால் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அந்த டாஸோட லக்கும் கிடச்சிது, அவங்களுடைய மைண்டும் அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்கு. இது ஒரு நல்ல ஃபேக்டாக நம்ம இந்த மேட்ச்லேருந்து பார்க்கலாம். ஏன்னா எந்த இடத்துலையுமே நீங்கள் ஆஸ்திரேலியா கிரெடிட் எடுத்துட முடியாது. ஏற்கனவே நான் வீடியோட ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியாவுடைய வீழ்ச்சியின் ஆரம்பம் அது இதுலாம் பல பேர் சொல்லுவாங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நீங்கள் ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு டீமை எவ்வளோ தடவை நீங்கள் அடிச்சு ரிக்கி பாண்டிங் உனக்கு கிடையாது, மைக்கேல் கிளார்க் உனக்கு கிடையாது, ஸ்டீவ் ஸ்மித், டேவிட் வார்னர், நான் உங்ககிட்டருந்து ஒரு மிகப்பெரிய நீங்கள் பண்ண தப்பு மூலமாக அவங்கள பிடுங்கிடுவேன், 2 வருஷம் பேன் கொடுத்துருவேன் அப்படி நீங்கள் என்ன விதமாக நீங்கள் அவங்க அடிச்சு பாருங்கள், அவங்க எந்திரிச்சு நிற்கிற ஒரு டீம். ஸோ அந்த மாதிரி ஒரு டீமை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வீழ்த்த முடியாது. நல்ல இன்னிங்ஸ் ஆடினாங்க. வெப்ஸ்டர் ஆடின இன்னிங்ஸ், அலெக்ஸ் கேரி ஆடின இன்னிங்ஸ், மிச்சல் ஸ்டார்க் என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் 3rd இன்னிங்ஸ். ஸோ அது எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணாங்க. பட் 4th இன்னிங்ஸ் அப்படின்றது ஒரு கையில் இருக்க போக எய்டன் மார்க்ரம் அவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல ஒரு பெரிய ஸ்விங் டே 4 கிடைக்கல ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு. அது அவங்களுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சு. இதை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். பட் இந்த WTC ஃபைனலெலாம் வந்துட்டு ஒரு விதமாக நம்ம பார்த்தாலுமே கூட எனக்கு ஓவராலாக டெஸ்ட் கிரிக்கெட் எங்கே போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தான் இங்கே வைக்கிறேன். எப்படி தான்டா நீங்கள் ஆட போகிறீங்க அப்படின்னு ஆரம்பத்தில் கேட்டேன்ல, அந்த கேள்வி தான். இப்போ இந்த ஃபைனல் முடிஞ்சப்போயே நிறைய கிரிட்டிக்ஸ்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு டே 2 எண்டில் இது என்ன மாதிரி ஒரு மேட்சாக இருக்க போதுன்னு தெரிஞ்சு போச்சு. டே 3 எண்டில் இதுக்கு யார் ஜெயிக்க போகிறாங்கன்னே தெரிஞ்சு போச்சு. டே 4ங்கிறது கிட்டத்தட்ட சும்மா நடந்த ஒரு டே அப்படின்னு தான் சொல்லணும். டே 5ங்கிறதெல்லாம் வந்து மழை பெஞ்சு ஒருவேளை மேட்ச் நடக்காமல் போயிடுச்சுன்னா டே 5ன்றது ஒரு ரிசர்வ் டேன்ற ரூலே வந்துடும் போல நாளை பின்ன ஐசிசியோட டெஸ்ட் ரூல்ஸில். அந்தளவுக்கு இந்த டே 5ங்கிறது ஒரு அன்னெசரி டே மாதிரி மாறிட்டு போகுது. அப்போது இந்த மேட்ச்சில் ஜெயிச்சது ஆஸ்திரேலியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா அப்படிங்கிறத விட தோத்தது யாருங்கிறத நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக 2 டீமும் கிடையாது. தோற்று போனது ரசிகர்களும், தோற்று போனது கிரிக்கெட்டும் தான். ஏன் இவங்க தோற்று போனாங்கன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டாக விளையாடக்கூடிய அந்த அழகியலே இப்போ போயிடுச்சுங்கிறது தான் பிரச்சனை. இங்கே நான் T20 ஆடி முடித்தேங்க, நான் இந்த லீக் ஆடினேன், அந்த லீக் ஆடினேன், அதே வேகத்தில் வந்தேன், பால் மட்டும் வெள்ளையா இல்லாமல் சிவப்பாக இருக்குன்னாங்க, அடி போட்டேன் பாரு ஒன்று அப்படின்னு எல்லாரும் வெளியே போயிட்டு பெருமை கொள்கிற அளவுக்கு ஒரு பேட்டிங்காக ஆடுறாங்களா? இது என்ன நடக்குதுங்கிறது தெரில. ஃபால் ஆஃப் விக்கெட்ஸ் நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கு போய் ஒருத்தர் அவுட் ஆகிறாரு, ஒருத்தர் ஓங்கி அடிக்க போய் அவுட் ஆகிறாரு. இந்த மாதிரி விக்கெட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் எப்போ நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு டெய்ல் எண்டர்ஸ் 9, 10, 11 ஆட தெரியாமல் ஒரு அவசரத்தில் எதனா ஒன்று பண்ணணுமேனு ஆடுவாங்க. அப்போ அந்த மாதிரி பார்த்துருக்கோம். டாப் 7 பேட்ஸ்மேனே ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அவுட் ஆகிற விதங்கள் இப்படி இருக்குதுங்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய விஷயம். ஏப்பா வெப்ஸ்டர் அட்டாக்கிங் கிரிக்கெட் ஆடலையா 70 ரன்னு, இவர் அடிக்கலையா அவர் அடிக்கலையா இவ்வளோ அப்படின்ற மாதிரி நம்ம கணக்குகளை சொல்லலாம். பட் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுங்கிறது 50 பாலில் 70 ரன்னையோ இல்லை 70 பாலில் 50 ரன்களையோ அடித்து டக்குன்னு ஒரு இன்னிங்ஸை முடிச்சு கொடுத்து செஷன் ஆரம்பிக்கும் போது உள்ள வந்து செஷன் முடியும் போது நான் கிளம்பி போயிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறது தான் டெஸ்ட் மேட்சா? டெஸ்ட் மேட்ச் நம்ம பார்த்தது எல்லாமே எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா வந்து 3 செஷன் ஃபுல்லாக ஒரே பேட்ஸ்மேன் நின்று ஆடினாரா, மேட்சே மாற்றிட்டாரா. இந்த டே 2 பால் ஸ்பின் ஆகுது மாப்பிள்ள, என்ன ஆக போதோ தெரியல பயந்துட்டு இருந்தோம். டே 2 ஃபுல்லாக இந்த 2 பேரும் ஆடி அந்த டேவையே கடத்திட்டாங்க. அந்த ஆப்போசிட் டீம் ஸ்பின்னர் ஆடவே விடலாம், விக்கெட்டே எடுக்க விடலாம். டே 3க்கு போன தப்பிச்சிட்டானா நம்ம ஆளுங்க அப்படின்னு போன டெஸ்ட் கிரிக்கெட் போய் இன்னைக்கு டே 2ல் கிட்டத்தட்ட உங்களுக்கு மேட்சோட போக்கு தெரிஞ்சு போயிடுது, டே 3ல் ரிசல்ட்டே தெரிஞ்சு போயிடுது. பாதி மேட்ச்லாம் டே 2 டே 3ல் முடிஞ்சே போயிடுது. ஒரு WTC ஃபைனல் 4வது நாளுடைய முதல் செஷன்லேயே ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்குதுங்கிறது வந்து உண்மையாக வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஸோ இது போக இன்னும் மாறதான் போகுது. கிரிக்கெட்டோட எவல்யூஷனை யாரும் தடுக்க முடியாது. இந்த வேர்ல்டில் இருக்கிற எவல்யூஷன் எதையுமே யாரும் தடுக்க முடியாதுன்ற மாதிரி இந்த கிரிக்கெட்லையும் இந்த கர்மாந்திரம் முடிச்ச T20 எவல்யூஷன் டெஸ்ட்டுக்குள்ளே என்னைக்கு வந்துச்சோ அதை எவனாலையும் தடுக்க முடியாது. அதை சேவ் பண்ணுறதுக்குன்னு இருந்த 2-3 கிரிக்கெட்டருங்களே இந்த புஜாரா, ரஹானே மாதிரி ஆட்கலாம் என்னங்க ஆடுறீங்க நீங்கள், ஒரே ஃபெயிலியர் தான் இருக்குது இன்னிங்ஸாக, கிளம்புங்க என்னத்தான் ஆடுறாங்களோ அப்படின்னு கிளப்பி விட்டுறது. சரி யாருன்னு ஆட போகிறாங்க உங்களுக்கு, நாங்கள் ரிசர்வ் பண்ணிட்டுமே ஒரு 6 ரிசர்வ் பண்ணிட்டு வச்சுருக்கோங்கள அடிச்சு அட்டாக்கிங் கிரிக்கெட்ன்றாங்க போங்கடா அப்படின்னு திட்ட தோணுது. எதை பண்ணுறது? அதனால் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டை WTC ஃபைனலாக பார்த்தது வந்து இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பட் அழகாக சூப்பராக மாசாக இருந்துச்சா அப்படின்னா சத்தியமாக இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி தாண்டா ஆட போகிறீங்க நீங்கள் அப்படின்ற அந்த கேள்வியோட நான் முடிக்கிறேன். இன்னும் எவ்வளோ நாள் இந்த டெஸ்ட் கிரிக்கெட் இருக்க போகுது, அந்த ஃபார்மெட்டே எப்போ அழிய போகுதுன்றது நமக்கு தெரியல. வேணும்னா எடுத்து போட்டு பார்த்துக்கலாம். அந்த காலத்தில் ஆடினாருடா ராகுல் டிராவிட் ஒரு இன்னிங்ஸு, அப்போ ஆடினாரா சச்சின் ஒரு இன்னிங்ஸுன்னு சும்மா எடுத்தோன்னா போட்டு பார்த்துக்கிறதுக்கு இந்த பழைய மேட்ச் ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைனில், அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கோங்க. அந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச் வந்து பார்க்க முடியாது. ரைட்டா? இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க டெஸ்ட் மேட்சஸ்? இந்த மாதிரி போகிறது சூப்பராக தாங்க இருக்குது. எங்களுக்கு ஒரு பென் ஸ்டோக்ஸ், பிரெண்டன் மெக்கலம் மாதிரி பேஸ்பால் டெஸ்ட் கிரிக்கெட் தான் எங்களுக்கு தேவைப்படுது. யூ ஷட் அப் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா? கமெண்ட்ஸை சொல்லுங்கள், தாராளமாக நான் கேட்க விரும்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைய பெறுதும் கல்பனா. ஓகே பாய்.